டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது அகர வரிசைப்படுத்துக அப்படின்ற ஒரு டாபிக். அகர வரிசை அப்படின்னாலே ஆனா அவனா வரிசையினுடைய ஒரு தொடர்ச்சி. இப்போ ஒரு எழுத்து கசடு, கால், கிளி, கீரல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு சைடும், இன்னொன்னு அன்னம், ஆடு, இலை, குரல் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எது அகர வரிசைப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்களை ஒரு சைடு எடுக்கணும். இப்ப இது எல்லாமே உயிர் எழுத்து. முதல்ல என்ன வருது? ஆதான் முதல் எழுத்து. மொழியினுடைய தொடக்கமே எது? ஆ. அப்போ ஆதான் என்னது அப்படின்னா 1. ஆக்கு அப்புறமா அடுத்த எழுத்து என்னது? ஆவண்ணால் ஆரம்பிக்குது. அப்ப ஆடு அப்படின்றது 2வது எழுத்து. அடுத்து 3வதா ஈல ஆரம்பிக்குது. இலை. ஈயனால இல்ல. அதுக்கு அடுத்து எதுல இருக்கு? ஊல இருக்கு. இப்ப அது 4. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா கா. இக்கையும் ஆவையும் கூட்டினா கா. இக்கு கூட்டலா கா. இக்கு கூட்டலா கா. இக்கு கூட்டல் ஈ கீ. இக்கு கூட்டல் ஈ கீ. இப்படிதான் என்ன செய்யுது அப்படின்னா எழுத்துக்கள் பிரியுது. இங்கு கூட்டல் ஆ ங. இங்கு கூட்டல் ஆ ஙா அப்படின்னு அர்த்தம். இங்கு கூட்டல் ஈ நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இச்சு கூட்டலா சா. இச்சு கூட்டல் ஆ சா. இச்சு கூட்டல் ஈ குரில் சி. இச்சு கூட்டல் ஈ சி. இச்சு கூட்டல் ஊ சு. இப்படிதான் என்ன செய்யும் அப்படின்னா போகும். அப்ப இது பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ. அப்ப ஆதான் முதல் எழுத்து கசடு. இக்கு கூட்டல் ஆ கால். காவை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆக்கு அடுத்து ஆ அப்படின்றோம். அப்ப இது 2வது எழுத்து. அடுத்து கிளி. இக்கு கூட்டல் ஈ என்னது? கீ. கிளி 3வது எழுத்து. இக்கு கூட்டல் ஈ கீ அப்படின்றது 4வது எழுத்து. இந்த மாதிரி வரிசைப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகர வரிசைப்படுத்தி எழுது. இதே மாதிரிதான் மெய்யெழுத்தும். மெய்யெழுத்தும் இந்த வரிசையில தான் இருக்கணும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். இந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்து. இந்த மேல இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் உயிரெழுத்து. இதுல அக்க தவிர இந்த அக்குங்கிறது ஒரு ஆயுத எழுத்து. இது இல்லாம மேல இருக்கக்கூடிய உயிரெழுத்து சீரிஸ் 12 இருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து 18 இருக்கு. அப்ப 18 × 12 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். இந்த பாக்ஸ்ல 216 எழுத்து இருக்கு. அந்த உயிர்மை எழுத்துங்கிறது இதுதான். இப்ப பீல சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளை, பூ, பூக்கள், இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. இப்போ இது எப்படி இந்த இக்கு இஞ்சி நமக்கு வந்து ரொம்ப நாள் முன்னாடி படிச்சிருப்போம். ரொம்ப நாள் முன்னாடி என்ன வருஷக்கணக்கா மறந்துருக்கலாம். இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லும் போது இதை வல்லினம் வெள்ளினம் இடையினம் பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கசட தபர வல்லினம், எங்கன நமன மெல்லினம், எரள வளள இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இக்கு இச்சு, கசட தபர வல்லினம். புரியுதா? கச ஒரு எழுத்து விட்டு விட்டு கச ட தப ர. கடைசியிலதான் அந்த கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து ரா. வல்லின எழுத்து இங்க வந்துடும். அடுத்து மெல்லினம் போறோம். இப்ப கசட தபர புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. பாருங்க கசட தபரன்றாங்க. கா ஒரு எழுத்து விட்டுட்டோம் சா. இச்சு சரிங்களா? ஒரு எழுத்து இஞ்சி விட்டுட்டோம் இட்டு. இன்னு விட்டுட்டோம் இத்து. இந்து விட்டோம் இப்பு. அப்ப இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு. இந்த 5 எழுத்தும் ஒரு எழுத்து விட்டு இந்த இரு மட்டும் இங்க இருந்து எடுக்கிறோம். வல்லினரகரம். குற்றம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த ரா வல்லினரகரம். அடுத்து மெல்லினத்துக்கு வரோம். மெல்லினத்துக்கு இந்த சைடு போய்க்கலாமா? அங்க எங்கன நம்மன அப்படின்னு சொல்றாங்க. இங்க எங்கன நம்மனங்க ஞ ந ம ந. இந்த கடைசியில இருந்து வரும்போது கடைசி எழுத்து மெல்லின எழுத்து, அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து வல்லின எழுத்து. அப்ப இப்படி பார்த்தோம்னா இக்கு வல்லினம், இங்கு மெல்லினம், இச்சு வல்லினம், இஞ்சு மெல்லினம், இட்டு வல்லினம், இன்னு மெல்லினம், இத்து வல்லினம், இந்து மெல்லினம், இப்பு வல்லினம், இம்மு வந்து மெல்லினம். அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய எழுத்துல கடைசி எழுத்து என்னது அப்படின்னா மெல்லின எழுத்து. அதுக்கு மேல இருக்கக்கூடிய எழுத்து வல்லின எழுத்து. இப்ப மொத்தம் எத்தனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 12 எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப மீதி 6 இருக்கு. அந்த மீதி 6மே அப்படியே வரிசையா இருக்கும். எரள வளல,
எரள வளல அப்படின்றது இடைநிலை எழுத்துக்கள். அது அப்படியே தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இப்போ மறுபடியும் சொல்லணும்னா இந்த கசட தபர அப்படின்றது வல்லின எழுத்து, எங்கன நம்மன அப்படின்றது மெல்லின எழுத்து. இதை வச்சு எத்தனை டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப எரள வளல இப்ப நம்ம மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். அதுல உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுல கச தப ஞ நம யா வா இந்த 10 எழுத்துக்களும் மொழிக்கு முன்னாடி வரும். இப்ப மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது கசட தபர ஞன நமன எரள வளல. இப்ப எப்படி சொல்லும் போது இந்த ஆரையும் அடிச்சிடலாம், மொழிக்கு முன்னாடி மொழி இறுதியில வராது. இந்த ஞாவை எடுத்துடலாம், இந்த மீதி இருக்கக்கூடிய 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். இப்ப இந்த மாதிரி எப்படி ஞாபகம் வைக்கிறது, நமக்கு இந்த அகர வரிசையில இந்த ஞாபகம் வைக்கிறது வல்லினம் மெல்லினம் அப்படின்னு சொல்லும் போது கசட தபரன்ற எழுத்தை பார்த்தோம்னா கச ட த ப, இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து ரா. ஒரு எழுத்து விட்டு விட்டு 5 எழுத்தும், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு முந்தைய எழுத்தும் வல்லின ரகரம். ஞெங்கன நம்மன மெல்லினம், ஞெங்க ந நம இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து மெல்லின எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அது மீதி இல்லாம இந்த இடையில இருக்கக்கூடிய 6 எழுத்தும் என்னது அப்படின்னா இடையில எழுத்துக்கள். இப்ப நம்ம டாபிக்ல போனோம் அப்படின்னா முதல்ல அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கசட தபர போடும் போது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு 6 எழுதிட்டோம். இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு எரள வளல இரு இன்னு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப எது முதல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு இங்கு இச்சு தான் வரும். இந்த சீயை பிரிச்சோம்னா இச்சு கூட்டல் ஈ, இந்த தாவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஆ, இந்த நீயை பிரிச்சோம் அப்படின்னா இந்து கூட்டல் ஈ, இந்த பாவை பிரிச்சோம்னா இப்பு கூட்டல் ஆ. இப்ப நமக்கு எது முன்னாடி வருதுன்னு தெரியணும். இச்சு வருதா, இத்து வருதா, இந்து வருதா, இப்பு வருதா, இந்த வருஷம் முதல்ல வருது அப்படின்னா இச்சு தான் என்னது அப்படின்னா முதல்ல வருது. அப்ப இது 1. இச்சுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இச்சு இச்சு இட்டு இன்னு இத்து இந்து தான் வருது. அப்ப இத்துங்கிறது 2வது, இத்து கூட்டல் ஆ. அடுத்ததா இத்துக்கு அடுத்ததா வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இத்து இந்து அப்படின்றாங்க. இந்து கூட்டல் ஈ தான் நீராட்டு, அப்ப இது 3வது. அதுக்கு அடுத்துதான் இப்பு இம்மு, அப்ப இது 4வது. அப்ப இதுல எது வருஷப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா வருஷப்படியாக அமைஞ்சிருக்கு. அடுத்து 2வது வைகுதல், வைகரை, வைகளும், வைகள். இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போலதான் இருக்கு. வை அப்படின்ற எழுத்து வை இவ்வு கூட்டல் ஐ வகர வரிசையில இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்து 2வது எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து ஒண்ணு போல இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். 2வது எழுத்தை பார்க்கும்போது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இள்ளு இவ்வு இள்ளு இரு இன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல பார்க்கும்போது வைங்கிற எழுத்து எல்லாத்துலயும் ஒண்ணு போல இருக்கு. அதுக்கு அடுத்து 2வது வர எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா கா அப்படின்ற எழுத்து முதல் எழுத்து. ஏன்னா இக்கு இஞ்சு காலதான் ஆரம்பிக்கு, காங்கியா சாங்கியா தான். அப்ப கா அப்படிங்கிற எழுத்து முதல் எழுத்து. இதுல இந்த 3 எழுத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா கான்ற எழுத்து இருக்கு. இதுல மட்டும் தான் கூ வந்திருக்கு. அப்ப இந்த 3மே என்னது அப்படின்னா கால ஆரம்பிக்குது. வைக்கு அப்புறமா வரக்கூடிய 3 எழுத்துமே கால ஆரம்பிக்குது. இந்த கூ அப்படிங்கறது அடுத்த வரிசை, காக்கா கிக்கி கூ கூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வைகுதல்ன்றதுதான் கடைசியா வரணும். இங்க இருக்கு வைகுதல் தான் ஆப்ஷனா இருக்கணும். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். அப்ப 3 எழுத்துக்களுமே என்ன இருக்கு அப்படின்னா கா வரிசையில தான் இருக்கு. அடுத்து 4வதா இருக்கக்கூடிய எழுத்தை வந்து பார்க்கணும். 4வதா இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கும்போது இந்த இரு அப்படின்னு சொல்லும் போது வல்லின நகரம் மெல்லின நகரத்துக்கு முன்னாடி கடைசிக்கு முன்னாடிதான் இருந்துச்சு. அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா இதான் கடைசியா வரணும், வைகரை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 எழுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வைகள். நம்ம எப்ப பார்த்திருக்கோம் இல்லு, அப்புறம் இல்லு கூட்டல் ஆ லா, இல்லு கூட்டல் ஆ லா, இப்படிதான் பிரிஞ்சிருக்கும். அப்ப இல்லு கூட்டல் உ லு அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள பார்த்தா தெரியும். முதல்ல என்ன வரும், புள்ளி வச்ச மெய் எழுத்துக்களுக்கு அப்புறமாக தான்
இப்ப இந்த வைகள் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறமா வரக்கூடிய 5வது எழுத்து தான் என்னது அப்படின்னா லு. அப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு எரள வளல கடைசியில் என்னது அப்படின்னா ஒரு இரு ஒரு இன்னு. அடுத்தது அப்ப இதுல என்னது அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்றது இதுதான். ஏன்னா இது முதல் எழுத்து எல்லாத்துக்குமே ஒண்ணு போல இருக்கு, அதை விட்டுலாம். 2வது இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல 3மே என்னது அப்படின்னா கால தான் ஆரம்பிக்குது. அப்ப கால ஆரம்பிக்குதுன்னா அது 3க்குமே பொருந்தும். அடுத்து 3வதா இருக்கக்கூடிய எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா வைகள் அப்படின்ட்டாங்க. இல்லுதான் முதல் ஒற்று, அதாவது கடைசியில முதல் ஒற்று. இங்க பார்த்தோம் அப்படின்னா வைகளும்ன்றாங்க. இல்லுக்கு அப்புறமா தான் ல லா லு லி லி லு அப்படின்றது வரும். அப்ப இது 1, இது 2வது. இந்த ரா அப்படின்றது வள்ளினரகரம், கடைசியில வரக்கூடிய அந்த 2 சொல்லி இன்னுக்கு முன்னாடி வரும். அப்ப இதுதான் கடைசியில வரும். இது 3மே காலா வைகா அப்படின்றதுல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததான் காக்கா கிக்கி கூ வைகுதல் அப்படின்னு போகும். அடுத்தது தோப்பு துப்பு தீர்ப்பு தப்புன்றாங்க. அந்த முதல் எழுத்தை பிரிக்கலாம். இத்து கூட்டல் ஓ அப்படின்றாங்க. எல்லாமே தகர வரிசையில் ஆரம்பிக்குது. தூவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ, தீய பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஈ, தாவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஆ. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே என்ன வரிசையில ஆரம்பிச்சிருக்கு? தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு அப்படின்ற தகர வரிசையில ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த முதல் எழுத்தை பிரிச்சு பார்த்தோம்னா அ ஆ இ வரிசையில பார்க்கலாம். இப்ப எது ஆள ஆரம்பிக்குதுன்னா தப்பு அப்படின்றது ஆள ஆரம்பிக்குது 1. அடுத்து ஆவண்ணா வரிசையில இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. ஈனால இருக்கானா இல்ல. ஈயனால இருக்கான்னு பார்த்தா இத்து கூட்டல் ஈ தீர்ப்பு 2வது. ஊம்பாங்க, ஊன்றது இருக்கு 3வது எழுத்து. ஐ ஓ அப்படின்றது கடைசியில வரக்கூடியது. அப்ப இது 4வது எழுத்து. அப்ப முதல்ல என்ன வந்திருக்கணும்? தப்புங்கிறது தான் முதல்ல வந்திருக்கணும். இதுல எங்க இருக்கு அப்படின்னா தப்பு 1வது இருக்கு. அடுத்து 2வது என்ன வந்திருக்கணும்? தீர்ப்புங்கிறது வந்திருக்கணும், இங்க இருக்கு. 3வதா துப்புன்னு வந்திருக்கணும். 4வதா தோப்புன்னு வந்திருக்கணும். அடுத்து 4வது யாமம் யாப்பு யானர் யவனர். முதல் எழுத்து எல்லாத்துலயுமே ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப பார்த்தோம்னா இந்த யா இந்த யா இந்த யா இது 3மே நெடில் எழுத்து. 4வதா இருக்கக்கூடிய இந்த யாவை பார்த்தோம்னா ஈ கூட்டல் ஆ அப்படின்னு வரும். ஈ கூட்டல் ஆன்னு சொல்லும் போதுதான் அது யாவா மாறும். இப்ப யா முதல்ல வருமா யா முதல்ல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ற குறில் தான் முதல்ல வரும். அப்ப முதல்ல வரக்கூடிய எழுத்து யவனர் அப்படின்ற எழுத்து. அது இங்கதான் வந்திருக்கு. யவனர் 1வதா வரணும். இது 1. அடுத்து மீதி இருக்கக்கூடிய 3யுமே வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மறுபடியும் இக்கு எழுதுறோம். இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈரு இன்னுன்னு சொல்லுவாங்க. 2 சொல்லி இன்னு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த வரிசையில பார்க்கும்போது முதல்ல என்ன செஞ்சுட்டோம்? நம்ம யவனரை பிரிச்சுட்டோம். ஏன்னா யா அப்படின்றது குறியில அதை பிரிச்சிட்டோம். மத்த 3ஐயும் எடுத்துக்கிறோம். மா வருமா இப்பு வருமா இன்னு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு. இன்னுக்கு அப்புறமாக தான் இத்து இந்து இப்பு இம்மு. இங்க இப்பு இருக்கு. இங்க மாவை பிரிச்சோம்னா இம்மு கூட்டல் ஆன் இருக்கு. இந்த நாவை பிரிச்சோம்னா இன்னு கூட்டல் ஆ இம்மு கூட்டல் ஆ. இந்த மாவை பிரிச்சோம்னா இப்ப மெய்யெழுத்துக்கள் வரிசையில எது முதல்ல வருதுன்னா இன்னுதான் முதல்ல வருது. அதாவது இந்த யாங்கிற குறியில் எழுத்துக்கு அடுத்து 2வதா வரக்கூடியதுல யானர் 2வதா வருது. 3வதா இப்புங்கிற எழுத்து இருக்கு. இப்புக்கு அடுத்துதான் என்ன வருது? இம்மு வருது. இங்க இம்மு இருக்கு. அப்ப இப்புக்கு அடுத்துதான் இம்மு வருதுன்னா யாப்பு யாமம். ஆப்ஷன் பி. அடுத்து 4வது கேள்வி. குமுதம் குயில் குவளை குறவன். இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா முதல் எழுத்து ககர வரிசையில தான் இருக்கு. கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஊ. ககர வரிசையில தான் எல்லாமே இருக்கு. அப்ப 2வது எழுத்தை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவனிக்கணும். அப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈரு. இது அப்படியே எரள வளல அப்படின்றத எழுதிக்கிட்டு வள்ளின ரகரம் மெல்லின நகரம் போட்டு முடிக்கிறோம். 18 எழுத்து இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கான்ற எழுத்து கூன்ற எழுத்து எல்லாருக்குமே போது. இந்த ராவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வள்ளின ரகரம்னு சொல்லுவோம். வள்ளின ரகரம் எங்க மட்டும்தான் வரும்? 17வது எழுத்தா மட்டும்தான் வள்ளின ரகரம் வரும். அதான் கடைசி. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல
இந்த இன்னு இருந்தாதான் இது கடைசி எழுத்து. இந்த இன்னு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ரா வந்துச்சு அப்படின்னா அதான் கடைசி. அப்ப இந்த குறவன் அப்படின்றதா என்னது கடைசியா வரணும். அப்ப இது ரெண்டுமே என்ன கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. மேல இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டுல தான் என்ன இருக்கு அப்படின்னா ஆன்சர் இருக்கு. இது எலிமினேட் ஆப்ஷன். இப்ப இந்த ரெண்டுல பார்க்க போறோம். நமக்கு தெரியும் எரள வளலன்றது இடையினம். இடையின எழுத்துக்கு அடுத்து என்ன வராதுன்னா மான்ற எழுத்து வராது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது குவளையாக தான் இருக்கணும். இது ஒரு எலிமினேட் ஆப்ஷன். இப்ப இன்னொன்னு நம்ம இதுபடியே வந்தோம் அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு. மூவை பிரிச்சோம்னா இம்மு கூட்டல் மூ. ஈய பிரிச்சோம்னா ஈ கூட்டல் ஈ. வாவை பிரிச்சோம்னா இவ்வு கூட்டலா. இப்ப இந்த மெய்யெழுத்துக்களை வச்சு நம்ம பார்த்தோம்னா இம்முங்கிறது தான் முதல்ல வருது. இம்முக்கு அடுத்து என்ன வருது, ஈ ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்துதான் என்ன வருது அப்படின்னா வகரம் வருது. அப்போ குயில், குயில்ன்றது கிடையாது, குமுதம், குமுதம் குயில். ஏன்னா இம்முதான் என்னது அப்படின்னா முதல்ல வருது. குமுதம் குயில் குவளை குறவன். இந்த ராவை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஆ. இந்த இரு தான் கடைசியில வருது, கடைசிக்கு முன்னாடி உள்ள எழுத்து. அப்ப இதான் கடைசி. முதல்ல கூ எல்லாத்துக்குமே காமன். ரெண்டாவதா இருக்கக்கூடிய எழுத்து நம்ம பிரிக்கும் போது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்த இப்பு இம்மு தான் முதல்ல வருது. அப்ப குமுதம். அதுக்கு அடுத்ததா இம்முக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெய் எழுத்து ஈ. அப்ப ஈ கூட்டல் ஈ குயில். அதுக்கு அடுத்ததா எரள வளல வ அப்படின்றது அதுக்கு அடுத்து வருது குவளை. குவளைக்கு அடுத்து என்னது அப்படின்னா குறவன். அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து இதுவும் அதே மாதிரிதான். முதல் எழுத்து எல்லாத்துக்குமே ஒண்ணு போலதான் இருக்கு. வி அப்படின்ற ஒரு நெடில் எழுத்து. இவ்வு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெடில் எழுத்து. இப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரிக்கணும். இப்ப நம்ம மெய்யெழுத்துக்கள் எழுதணும் அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு. அதே எரள வளல எழுதலாம். இரு இன்னு. இப்ப இதுல பிரிக்கிறோம் அப்படின்னா எந்த இன் முன்னாடி வரும் எந்த இன் கடைசியில வரும்ன்றது நமக்கு நேரத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு வழி. 2 சுழியின் கடைசியில வரும், 3 சுழியின் 6வது எழுத்தா வரும். அப்ப அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீண் அப்படின்றது இன்னுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு தான் என்னது அப்படின்னா முதல்ல இருக்கு. இங்க ஒரு வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, வீடு. அது ஒரு டகர வரிசை எழுத்து தான். இட்டு கூட்டல் ஊம்பாங்க. அப்ப இட்டு தான் முதல்ல வரும். அப்ப இது ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு அப்படின்னா இட்டு இன்னு. இன்னுன்றது 2வது எழுத்து. அடுத்து 3வது இத்து, 3வது எழுத்து. கடைசியா இத்து முடிஞ்சு இந்த இப்பு இம்மு ஈரு இல்லு இவ்வு இல்லு அப்படின்றது 4வதா வரக்கூடிய எழுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா எழுத்தும் ஒண்ணு போல இருக்கு முதல் எழுத்து, அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். 2வது எழுத்தை பிரிக்கும் போது இந்த வீடுன்றத பிரிச்சோம்னா இட்டு கூட்டல் ஆ. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு. இட்டுன்றது முதல்ல இருக்கு. 2வதா அதுக்கு அடுத்து வரக்கூடியதா என்னது அப்படின்னா இன்னு. 6வதா வரக்கூடிய எழுத்து இன்னு. வீதின்றதை தீய பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஈ. இன்னுக்கு அடுத்துதான் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா இத்து ஆரம்பிக்குது. அப்ப இத்துன்ற எழுத்து 3வதா வரக்கூடிய எழுத்து. அதுக்கப்புறமா வரக்கூடிய இடைநிலகரம் எல்லாமே கடைசியில வரும். அப்ப அது 4. இப்ப ஆப்ஷன் பி. அடுத்து நுளம்பு நுழைப்புலம் நுவலுதல் நுதல்ன்றாங்க. முதல் எழுத்து எல்லாத்துலயுமே ஒண்ணு போலதான் இருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா இக்கு இஞ்சு எழுதிதான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈரு. கடைசியில அந்த எரள வளல 6 எழுத்தை எழுதிட்டு வல்லின நகரமும் மெல்லின நகரமும் போட்டோம் அப்படின்னா 18 எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப நூன்றது எல்லாத்துக்குமே காமன். 2வதா இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதை மட்டும்தான் வட்டம் போட போறோம். நுளம்பு நுழைப்புலம் நுவலுதல் நுதல். நமக்கு தெரியும் எரள வளல அப்படின்றது இடையினம். இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. இந்த வாவை பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் ஆ. 3 லகரமுமே இடைநிலகரம் தான். இந்த வா அப்படின்றதும் எரள வளல வ அப்படின்றது ஒரு இடையின எழுத்து. இந்த தா அப்படின்றது முதலே வந்துரும் கசட தவறல. எப்படி அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு
இட்டு இன்னு இத்து தான் முதல்ல வருது. இந்த தாவை பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஆ. அப்ப நூங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா வருது. அப்ப இந்த தான்றது முதல்ல வந்துருது, இந்த இடத்துல வந்துருது. அப்ப இது ஒன்னாவதா வரணும். அடுத்து ரெண்டாவதா எது வரணும்னா லகரமா லகரமா வகரமா அப்படின்னு பார்க்கணும். இம்மு இரு லா நுவழுதல் அந்த லா கொடுக்கல. அடுத்ததா வகரம் என்ன செய்யுது அப்படின்னா முதல்ல வருது. அப்ப நுவழுதல் ரெண்டாவது. மூணாவதா வரக்கூடியது பழத்துக்கு வரக்கூடிய லகரம். அப்ப இது மூணாவது, ஏன்னா இள்ளு கூட்டல் ஆ. அதுக்கு அடுத்ததான் என்னது அப்படின்னா நுளம்பு. முதல் எழுத்து எல்லாத்துக்குமே பொது. ரெண்டாவது எழுத்தை பார்த்துக்கிட்டோம்னா அதை பிரிக்கணும். உயிர்மையா இருந்தா அதை பிரிச்சுக்கணும். இத்து கூட்டல் ஆ. இப்ப இந்த வரிசையில தேடும் போது இத்துங்கிறதா என்ன இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டாவதுல முதல் எழுத்தா இருக்கு. அடுத்தது இந்து இப்பு இம்மு ஈ இரு இதுல எதுலையுமே கிடையாது. இள்ளு இள்ளுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா இவ்வு இருக்கு. உவழுதல் இவ்வு கூட்டலா வா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நுழை புலம் இள்ளு கூட்டல் ஆ. இந்த இள்ளு தான் வந்து மூணாவது. அதுக்கப்புறமா இந்த லா வந்து நாலாவதா இருக்கக்கூடியது நுளம்பு அப்படின்றது. அப்ப இந்த ஆர்டர்ல வச்சோம்னா முதல் நுவழுதல் நுழை புலம் நுளம்பு. ஆப்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். அடுத்து எட்டாவது கேள்வி. யானை யாழி யாழ் யாக்கை அப்படின்றாங்க. முதல் எழுத்து எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு போல இருக்கு. இந்த ரெண்டாவது எழுத்தை பிரிப்போம். இன்னு கூட்டல் ஆ, இல்லு கூட்டல் ஈ. இங்க எள் அப்படியே இருக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா இக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த எழுத்துக்கே போவேன்னா ரெண்டாவது எழுத்தோட நிறுத்திக்கலாம். இப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இள்ளு இவ்வு இள்ளு இள்ளு இரு இன்னு அப்படின்ட்டாங்க. இப்ப முதல்ல வரக்கூடிய ரெண்டாவது எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா யா கையில வரக்கூடிய இக்கு தான் முதல்ல வருது. யா அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒண்ணு போல இருக்கு. அப்ப ரெண்டாவது எழுத்தை பார்க்கும்போது அதுல முதல் எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா யா கை ஒன்னாவது எழுத்து. எல்லா லகரமுமே இடைநேர நகரம். அப்ப கடைசியில வரும். இந்த இன் அப்படின்றது ரெண்டு சுழி இன். ரெண்டு சுழி நகரம் 18வது எழுத்து தான். அப்ப அதுதான் என்னது அப்படின்னா கடைசியில வரும். அப்ப யாக்கைங்கிறது முதல்ல வரும். யானை அப்படின்றதா என்னது அப்படின்னா கடைசியில வரும். இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா முதல் எழுத்து எல்லாத்துக்குமே காமன் யான் வந்துருச்சு. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்துல முதல் எழுத்து எது அப்படின்னா உயிர்மை எழுத்துல ஃபர்ஸ்ட் இக்கு. அப்ப யாக்கை தான் முதல்ல வரும். அடுத்தது அந்த யானை அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த நை இது ரெண்டாவது எழுத்து. இதை பிரிக்கும் போது இந்த இன் 18வது மெய் எழுத்து. அப்ப அது கடைசி. இங்க இருக்கக்கூடிய எரள வளல எரள வளல அப்படின்றதான் பிரியும். அப்ப அப்படி சொல்லும் போது பழத்துக்கு வர லாக்கு அப்புறமா தான் பள்ளிக்கூட லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யான் ரெண்டாவது, யாழின்றது மூணாவது. இதை பிரிக்கும் போது இல்லு கூட்டல் ஈ. ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கேடயம் கெடு குடம் கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்கள் எல்லாமே என்ன வரிசை அப்படின்னா ககர வரிசை. கே பிரிக்கும் போது இக்கு கூட்டல் ஏ. கே அப்படின்றத பிரிக்கும் போது இக்கு கூட்டல் ஏ. கூவை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஊ. காவை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ. இது எல்லாமே ககர வரிசைன்ட்டாங்க. அதனால நமக்கு இன்னுமே வசதியா போச்சு. அப்ப காவை மட்டும்தான் வைக்க போறோம். மத்த எந்த மெய் எழுத்துமே நமக்கு தேவையில்லை. அப்ப எப்படி சொல்லுவோம்? காக்கா கீக்கி கூக்கு கே கை கோ கோ கவு அப்படின்னு சொல்லுவோம். இதான வரிசை. இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் இ, இக்கு கூட்டல் இ, இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஐ, இக்கு கூட்டல் ஓ, இக்கு கூட்டல் ஓ, இக்கு கூட்டல் அவு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ககர வரிசை. அப்ப காக்கா கீக்கின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வர்றது கடம். காக்கா கீக்கி கூக்கு கூக்கு ரெண்டாவது எழுத்து குடம். கே 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 கே. அப்ப கடம் குடம் கெடு கேடயம். அடுத்து எல்லாமே அகர வரிசை. இது வந்து உயிர் எழுத்துக்கள்ல தான் ஆரம்பிக்குது. அப்ப ஆங்கிறதா என்னது அப்படின்னா உயிர் எழுத்தினுடைய முதல் எழுத்து. அப்ப அது அல்லது அஃது இது ரெண்டுல தான் ஆரம்பிக்கணும். இது அந்த மாதிரி ஆரம்பிக்கல. அப்ப இது ஆப்ஷன் கிடையாது. இது எலிமினேட் பண்ணிட்டோம். மத்த இருக்கக்கூடிய 3ல தான் என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு. முதல்ல ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து ஒரு உயிர்மெய் எழுத்து. இதை விட்டுறலாம். அடுத்து ஒரு 2 உயிரெழுத்து. இது ஓகே.
அடுத்து ஆ முடிஞ்சுதான் 5. 5க்கு அப்புறம் தான் எதுகை. இங்க பாத்தீங்கன்னா எதுகைக்கு அடுத்து 5 இருக்கு. அப்ப இதை அடிச்சிடலாம். இதுவும் என்ன கிடையாது ஆப்ஷன். ஏன்னா அ இ உ ஏ ஐக்கு அப்புறம் தான் ஏ வரணும். இங்க ஏக்கு அப்புறமா ஐ இருக்கு. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி பாருங்க, ஆக்கு அப்புறமா ஏன்றாங்க. ஆ இ உ ஏ ஐ, இதுவும் கிடையாது. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். அது அப்படின்ற ஆயுத எழுத்துக்கு அடுத்து என்ன செய்யாது அப்படின்னா உயிர்மை எழுத்து வராது. ஏன்னா கடைசியில தான் நம்ம ஆயுத எழுத்தை வச்சிருந்திருக்கோம் அந்த உயிரெழுத்துக்கள் வரிசையில. அப்ப அது 5 எதுகை அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அடுத்து முகில், புனல், நவ்வி, சிந்தை 4மே வேற வேற உயிர்மை எழுத்துக்கள். மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இக்கு இஞ்சி எழுதணும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இம்மு இம்மு. இதுல 7 எழுத்து இருக்கு, அதனால அப்படி தெரியுது. 18 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப முதல் எழுத்துக்கள்ல இருந்தே மாறி மாறிதான் இருக்கு. அப்ப நம்ம அதுக்குமே நம்ம அகர வரிசை தான் தேடணும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எழுத்துல மூவை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஊ, மூவை பிரிச்சோம்னா இப்ப கூட்டல் ஊ, நாவை பிரிச்சோம்னா இந்து கூட்டல் ஆ, சீயை பிரிச்சோம்னா இச்சு கூட்டல் இ. நீங்க உடனே ஆனா அவனா ஈனாக்குள்ள போயிடக்கூடாது. முதல் எழுத்துக்கள் எல்லாமே ஒண்ணு போல இருந்தா தான் நம்ம அதை பிரிக்கும் போது ரெண்டாவது எழுத்தை கவனிக்கணும். இங்க முதல் எழுத்துக்களே நம்ம வருஷப்படிதான் எழுத போறோம். அப்ப முதல்ல என்ன ஒரு இம்மு வருமா, இப்பு வருமா, இந்து வருமா, இச்சு வருமான்னு பார்க்கணும். இக்கு இங்கு இச்சு தான் முதல்ல வரும். அப்ப சிந்தை 1வது. ஏன்னா இங்க இச்சு கூட்டல் ஈ. இங்க ரெண்டாவதா எடுத்துக்கக்கூடிய இந்த ஆ ஈ எல்லாம் பாத்திரக்கூடாது. ஏன்னா இங்க முதல் எழுத்து மெய் எழுத்தினுடைய சார்பாக தான் வருது. அதனால அப்படிதான் பார்க்கணும். சிந்தை முதல் எழுத்து. இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்துட்டாங்க. இத்து இந்து தான் முதல்ல வருது. அப்ப இந்து இருக்கு 2வது. 3வதா இப்புக்கு அப்புறம் தான் என்னது இம்மு. இங்கதான் இப்பு 3வதா இருக்கு, இம்மு 4வதா இருக்கு. அப்போ சிந்தை நவ்வி புனல் முகில் ஒரு இதுல கூட மாத்தி போட்டுற முடியும். ஆப்ஷன் தப்பா போயிடும். அப்ப டி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். அடுத்தது சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம்ட்டாங்க. முதல் எழுத்து எல்லாமே ஒண்ணு போல இருக்கு, சகர வரிசை. இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஆ, இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஈ, இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஊ, இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஏ, இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஓ. ஓ அப்படின்னு சொல்லுவோம். சோளம் ஓ அப்படின்போம். இப்ப நம்ம ஆனாவனப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆள் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஆ அப்படின்றதுல இருக்கு. அப்ப இது 1. அடுத்து ஆவணாக்கு அடுத்து ஈனா, இது 2. ஊ இருக்கு 3, ஏ 4, 5 சோளம். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு தேடினீங்கன்னா சார்பு, செவ்வாழை, சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். ஆப்ஷன் என்னது அப்படின்னா ஆவணம். ஃபர்ஸ்ட் ஏ தான் என்னது அப்படின்னா ஆன்சர். அடுத்து 13வது செடி, செப்பு, செல்வம், செடி அப்படின்றாங்க. இது எல்லாமே ஒரே வரிசை. எப்படி சொல்றேன்னா சேய பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஏ, இச்சு வரிசை தான். சேய பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஏ, இந்த சேய பிரிச்சிங்கனாலும் இச்சு கூட்டல் ஏ, இதை பிரிச்சிங்கனாலும் இச்சு கூட்டல் ஏ. அப்ப எல்லாமே ஒரே சகர வரிசை. அப்ப அப்படி வரும்போது நம்ம 2வது லெட்டர் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். இப்ப 2வது எழுத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் என்ன எழுதணும்? 6. இத்து இந்து, இப்பு இம்மு, ஈரு, எரள வளல, ரகரம் நகரம். முடிஞ்சு. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2வது எழுத்து தான் பார்க்க போறோம். முதல் எழுத்து நமக்கு எல்லாமே சகர வரிசை காமன் அப்படின்றாச்சு. இப்போ இந்த 2வது இன் 2 சுழி இன் வந்துச்சு அப்படின்னாலே அது 18வது எழுத்து. அப்ப அதுதான் என்னவா இருக்கணும்? கடைசியா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் சென்னையும் சென்னையும் தான். அப்ப இது 2ல என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் இல்ல, விட்டுறலாம். அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தெல்லாம் பார்ப்போம். இல்லு, இப்பு, டி. டியை பிரிக்கும் போது இட்டு கூட்டல் ஈ, இட்டு கூட்டல் ஈ. சரிங்களா? அப்போ
இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு தான் என்னது அப்படின்னா முதல்ல வருது. அப்ப இட்டு ஒன்னாவது. அப்ப செடி அப்படின்றது ஒன்னாவது. ஏன்னா இட்டு தான் என்னது அப்படின்னா முதல்ல வருது. அடுத்ததா இப்பு, இப்புக்கு அப்புறம் இம்மு இல்லு ஈ இரு இவ்வு இல்லு. அப்ப இப்புங்கிறது ரெண்டாவதா வரக்கூடிய எழுத்து. இதா இருக்கு. இட்டு, இட்டுக்கு அப்புறமா இப்பு, இம்மு ஈ இரு இல்லு. இது 3. சென்னை அப்படின்றது 4வது. இப்ப ஆன்சர் பி. அடுத்தது வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேரு, வாழ்க்கை, வையம். முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையும் பிரிக்கலாம். இவ்வு கூட்டல் ஏ, இவ்வு கூட்டல் ஏ, இவ்வு கூட்டல் ஈ, வாழ்க்கை, இவ்வு கூட்டல் ஆ, வையம், இவ்வு கூட்டல் ஐ. இப்ப முதல் எழுத்து ஒண்ணு போல இருக்கா. இப்பதான் நம்ம ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். ஆ ஈல. இப்ப ஆக்கு அப்புறமா ஆ. அப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முதல்ல வரணும். வாழ்க்கைங்கிறது 1. ஆ இ ஊன்னு சொல்லுவோம். ஈன்ட்டாங்க. வீடு பேரு. உ ஏ ஏ, வே ஏ 3வது, ஏ 4வது, ஐ 5. அப்போ எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா ஆன்சர். இதோட அகரவரிசைப்படுத்துக அப்படின்றது முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.